ತಮಿಳು ನಟ ಹಾಗೂ ತಮಿಳಗ ವೆಟ್ರಿ ಕಳಗಂ ಪಕ್ಷದ ಸಂಸ್ಥಾಪಕ ವಿಜಯ್ ಅವರ ಕರೂರ್ ರ್ಯಾಲಿ ವೇಳೆ ಸಂಭವಿಸಿದ ಕಾಲ್ತುಳಿತದಲ್ಲಿ ಸಾವನ್ನಪ್ಪಿದವರ ಸಂಖ್ಯೆ 39ಕ್ಕೆ ಏರಿಕೆಯಾಗಿದೆ. ತಮಿಳುನಾಡು ಕರೂರು ಜಿಲ್ಲೆಯಲ್ಲಿ ನಡೆದ ಟಿವಿಕೆ ಮುಖ್ಯಸ್ಥ ವಿಜಯ್ ಅವರ ರ್ಯಾಲಿಯಲ್ಲಿ ಭಾರೀ ದುರಂತ ಸಂಭವಿಸಿದ್ದು 9 ಮಕ್ಕಳು ಮತ್ತು 17 ಮಹಿಳೆಯರು ಸೇರಿದಂತೆ 39 ಜನರು ಕಾಲ್ತುಳಿತದಲ್ಲಿ ಸಾವನ್ನಪ್ಪಿದ್ದಾರೆ. 60ಕ್ಕೂ ಹೆಚ್ಚು ಮಂದಿ ಗಾಯಗೊಂಡಿದ್ದಾರೆ ಎಂದು ಅಧಿಕಾರಿಗಳು ತಿಳಿಸಿದ್ದಾರೆ. 38 ಜನರ ಶವಗಳನ್ನು ಗುರುತಿಸಲಾಗಿದೆ. ಈ ಪೈಕಿ 14 ಜನರನ್ನ ಅವರ ಸಂಬಂಧಿಕರಿಗೆ ಹಸ್ತಾಂತರಿಸಲಾಗಿದೆ. ಒಬ್ಬ ಮಹಿಳೆಯ ಗುರುತು ಪತ್ತೆಯಾಗಿಲ್ಲ. ಅವರನ್ನ ಗುರುತಿಸುವ ಕೆಲಸ ನಡೆಯುತ್ತಿದೆ ಎಂದು ದಿಂಡಿಗಲ್ ಜಿಲ್ಲಾಧಿಕಾರಿ ಎಸ್ ಸರವಣನ್ ಕರೂರಿನಲ್ಲಿ ತಿಳಿಸಿದ್ದಾರೆ. ಕರೂರು ಪಟ್ಟಣ ಪೊಲೀಸರು ಟಿವಿಕೆ ಪಶ್ಚಿಮ ಜಿಲ್ಲಾ ಕಾರ್ಯದರ್ಶಿ ಮಧ್ಯಳಗನ್ ಸೇರಿದಂತೆ ಅವರ ವಿರುದ್ಧ ಬಿಎನ್ಎಸ್ ಸೆಕ್ಷನ್ 109, 1110, 125B, 223 ಅಡಿಯಲ್ಲಿ ಪ್ರಕರಣ ದಾಖಲಿಸಿಕೊಂಡು ಎಫ್ಐಆರ್ ದಾಖಲಿಸಿದ್ದಾರೆ. ತಮಿಳುನಾಡು ಮುಖ್ಯಮಂತ್ರಿ ಎಂಕೆ ಸ್ಟಾಲಿನ್ ಕರೂರಿನಲ್ಲಿ ತಮಿಳಗ ವೆಟ್ರಿ ಕಳಗಂ ಮುಖ್ಯಸ್ಥ ಮತ್ತು ನಟ ವಿಜಯ್ ಅವರ ರಾಜಕೀಯ ರ್ಯಾಲಿಯಲ್ಲಿ ಸಂಭವಿಸಿದ ಕಾಲ್ತುಳಿತದ ಬಗ್ಗೆ ನ್ಯಾಯಾಂಗ ತನಿಖೆಗೆ ಆದೇಶಿಸಿದ್ದಾರೆ. ಸಂತ್ರಸ್ತರ ಕುಟುಂಬಗಳಿಗೆ ಸಿಎಂ ಪರಿಹಾರ ನಿಧಿಯಿಂದ 10 ಲಕ್ಷ ರೂಪಾಯಿ ಹಾಗೂ ಗಾಯಗೊಂಡು ಚಿಕಿತ್ಸೆ ಪಡೆಯುತ್ತಿರುವ ಜನರಿಗೆ 1 ಲಕ್ಷ ರೂಪಾಯಿ ಪರಿಹಾರವನ್ನು ಘೋಷಿಸಿದ್ದಾರೆ. ಎಲ್ಲ ಆಸ್ಪತ್ರೆಗಳು ಅತ್ಯುತ್ತಮ ವೈದ್ಯಕೀಯ ಆರೈಕೆಯನ್ನು ಒದಗಿಸುವಂತೆ ಸ್ಟಾಲಿನ್ ನಿರ್ದೇಶನ ನೀಡಿದ್ದಾರೆ. ಸಚಿವರು ಮತ್ತು ಜಿಲ್ಲಾಧಿಕಾರಿಗಳು ಕರೂರಿಗೆ ಧಾವಿಸಿದ್ದಾರೆ. We'll talk to you after once we have, let's finish this formalities first. Let's finish this formalities first. Let's do the investigation first. Okay, we'll talk to you after the investigation is completed. Okay, right? We'll have to get the preliminary investigation done. We'll tell you later. Okay, right? Okay, be patient. 39 people, no? 39, yeah, they've already told you the number, right? Okay, yeah. Thank you. Yeah, case has been registered. Okay, we'll give you the details later. Okay, right? Yeah. Thank you. Yeah. Thank you. இதற்கு முன்னர் நடந்த கூட்டங்களை மனசில் வைத்துக்கொண்டுதான் கருத்தில் வைத்துக்கொண்டுதான் திருச்சியில், நாகப்பட்டினம், திருவாரூரில் அவர்கள் கூறியதை விட கூட்டம் அதிகமாக வந்ததை மனதில் வைத்துக்கொண்டுதான் இந்த வாட்டி கரூரில் அவங்க முதல்ல கேட்டது லைட் ஹவுஸ் ரவுண்டானா உழவர் சந்தை. அது இரண்டுமே இதை விட குறுகிய இடம், அதை விட இது கொஞ்சம் வசதியான இடமாக இருக்கும் என்று அவர்கள் கேட்டதுக்காக இது கொடுத்தது. முதல்ல அவங்க அந்த 2 இடம் கேட்குறாங்க. நாங்கள் அது முன்னாடி நடந்த கூட்டத்தை வச்சு இந்த இடம் போராதுன்னு சொல்ல போய் தான் இந்த இடத்த அவங்க வாங்கிக்கிறாங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், இதே இடத்துல 2 நாள் முன்னாடி ஒரு மாநில அளவில் ஒரு பெரிய கட்சி பரப்புரை செஞ்சிருக்கு அதே டயத்தில். அது ஒரு முக்கியமான விஷயம். அதனால கூட்டத்தை எதிர்பார்த்து அவங்க சொன்னது 10,000 இந்த கூட்டத்திற்கு, ஆனால் வந்தது 27,000 கிட்ட. ஆனால் 10,000ஐயும் விட அதிகமாக தான் நாங்கள் எதிர்பார்த்து கூட்டம் காவல்துறையினர் பணியில் அமர்த்தப்பட்டனர். ஆமா, அந்த இடத்துக்கு 500 தான். ஏன்னா அந்த இடம் உங்களுக்கு ரோடு தான். அந்த இடத்துல அதுக்கு மேலே நிக்கிறதுக்கு போலீஸ் இருந்தாங்கன்னா மக்கள் கூட நிக்க முடியாது. அதுதான், அதாவது அந்த இடம் கரூர் ஊருக்குள்ளார கரூர் ஈரோடு ரோடு மேலேயே இருக்கு. அதனால ரோடு மேல அதுக்கு மேல உங்களால டிப்ளாய் பண்ண முடியாது. அந்த இடத்துல தான் இருங்க, ஒரே நிமிஷம் சொல்றத கேளுங்க. இது மாவட்டத்தில் கலெக்டர், எஸ்பி மீட்டிங் போட்டு அனைத்து கட்சிக்காரர்களுக்கும் அறிவிக்கப்பட்ட ஒரு இடம். அதனாலதான் இந்த இடத்துல இதுக்கு 2 நாள் முன்னாடி வேற ஒரு பெரிய கட்சியும் நடத்திருக்கிறாங்க. இன்னொன்னு முக்கியமா குறிப்பிட வேண்டியது என்னன்னு நீங்க பார்க்க வேண்டியது, இதுல பர்மிஷன் கேட்டது காலையில 3லிருந்து மதியம் 3லிருந்து 10 மணி வரைக்கும் தான் பர்மிஷன் அந்த இடத்துக்கு கேட்டிருந்தது. அந்த தமிழக வாழ்வுரிமை கட்சி ட்விட்டர்ல, அவங்க ஹெட் குவார்டர்ஸ் ட்விட்டர்ல 12 மணிக்கு வருவாருன்னு போட்டிருந்தாங்க. 11 மணிலேருந்து உங்களுக்கு கூட்டம் வர ஆரம்பிச்சிருக்கு. கடைசியா இவர் வரும்போது 7:40. ஆமா, தமிழக வெற்றி கழகம் தான். என்ன, கடைசியா இவங்க வரும்போது 7:40 ஆயிடுச்சு. அதனால காலையில 11-12லேருந்து சேர்ந்த கூட்டம் அங்கேயே இருந்தது. அவங்களுக்கு போதுமான அளவு தண்ணி, சாப்பாடு இதெல்லாம் இருக்காது இந்த வெயில் நிலைமையில. அது ஒரு முக்கியமான பாயிண்ட். இதுல யாரையும் குறை சொல்றதுங்கிறத விட ஃபேக்ட் நம்ம சொல்ல வர்றது எல்லாமே ஒரு ஃபேக்சுவல் பொசிஷன். ட்விட்டர் ஹேண்டில் 12 o'clock வராங்கிறதுனால மக்கள் வந்துகிட்டே இருந்தாங்க. 2வது பாயிண்ட் நீங்க பார்க்கணும் என்னன்னா, அவர் வரும்போது வரவேற்பு ஒரு இடத்துல நடக்குது, அங்கேருந்தே கூட்டம் பின்னாடியே வருது. அங்கேருந்து கூட்டம் வரும்போதே ஊருக்குள்ள ரொம்ப கஷ்டப்பட்டு போலீஸ் தான் அழிச்சு கொண்டு வராரு. அது அவரே திரு விஜய் அவர்களே உங்களுக்கு ஆரம்பத்தில் சொல்றாரு, போலீஸ்காரர்கள் சிறப்பாக செய்தாரு, நாங்க வந்தோன்னு. அதனால கூடவே அந்த வர கூட்டம் இருக்கு பாருங்க, அதுவும் நிறைய சேர்ந்துகிட்டே வருது. சார், குறிப்பா நம்ம சென்னையிலே பாத்தீங்கன்னா 5000 மக்கள் கூடுவாங்க, 2000 போலீஸாவது கூடுவாங்க சார். ஆனா இங்க 10,000க்கு மேல கூடுவாங்க.
மாதிரி சொல்லிட்டாங்க. ஆனா எதிர்பார்ப்பு 25,000 மேல. ஆனா எப்படி 5,000 எதிர்பார்ப்பு 25 கிடையாது, 10,000 சொன்னா நாங்க அதை விட கொஞ்சம் கூட எக்ஸ்ட்ரா போடுவோம் வழிய இதற்காக வேண்டி நம்ம வந்து கரெக்ட் எஸ்டிமேட் அவங்களுக்கு வந்து கால்குலேஷன் போட முடியாது. இதுக்கு தான் நம்ம கண்டிஷன் போடும்போது ஒன்றாவது முக்கியமான கண்டிஷனே கட்சி தொண்டர்கள் ஒத்துழைத்து அவர்களை சீராக அழைத்து வைத்து சீராக அமர்த்த வேண்டும்ங்கிறது ஒரு கண்டிஷன் போடுறோம். ஏன்னா அவங்க தான் ஆர்கனைஸ் பண்ணும்போது இதெல்லாம் கொண்டு வரணும்னு. அதனால நம்ம போலீஸ் வந்து எக்ஸ்ட்ரா ஹெல்ப் எக்ஸ்ட்ரா ஒர்க்கை வழிய இதை வந்து போலீஸார் வந்து 27,000 எதிர்பார்த்து போடணுங்கிறது எதிர்பார்க்க முடியாது நம்ம. சரி, அடுத்தது இருங்க. அதுக்கு அந்த ஊர்ல போலீஸ் நீங்க வந்து ரிசர்வா பக்கத்தாப்புல கொண்டு வந்து ஆயிரக்கணக்கில் வச்சுக்க முடியாது. இது வந்து நாமக்கல் கரூர் எல்லா ஊருக்கும் அவர் வந்து வண்டியில போயிட்டு இருக்கிறாரு. எல்லா இடத்துலயும் நடக்கிறது தான். இதே நாமக்கல்ல அன்னைக்கு நடந்திருக்கு, நம்ம பந்தோபஸ்து கொடுத்துருக்கிறோம். அதனால இது எதனால நடந்ததுங்கிறது விசாரணைக்குள்ளது. அதை பத்தி நம்ம இப்ப பேச முடியாது. அதுக்கு ஒன்மேன் ஹானரபிள் ஜஸ்டிஸ் தலைமையில் போட்டிருக்கிறாங்க. என்னெல்லாம் கேட்டாரு ஐயா ஃபேக்ட் செக் நண்பர்களே, இதெல்லாம் நீங்க பெருசா ரிசர்ச் பண்ணணும்னு அவசியமே இல்ல. யூடியூப் ஓபன் பண்ணி பாருங்க, தெரிச்சிருவீங்க, மிரண்டுருவீங்க. இந்த திமுகவுக்கு இந்த மாஜி மந்திரி இப்ப என்னவா இருக்கிறாரு அப்படின்னு மக்கள் பேசிக்கிறாங்க தெரியுமா? அஷ்மிகா 9 வயசு ஒரு பொண்ணு காணுமா? நீங்களே நம்ம தோழர்கிட்ட சொல்லி கண்டுபிடிச்சு கொடுத்துருவீங்க. அஷ்மிகா 9 வயசுல ஒரு பொண்ணு காணுமா? தம்பிகளா கொஞ்சம் தேடி கண்டுபிடிச்சு கொடுத்துருங்க. அஷ்மிகா போலீஸ் சார், ப்ளீஸ் சார், ப்ளீஸ் ஹெல்ப் சார், ப்ளீஸ். தேங்க்யூ தேங்க்யூ. See you all. தேங்க்யூ. கான்பிடென்ட்டா இருங்க, நல்லதே நடக்கும். வெற்றி நிச்சயம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். Bureau Report, V4 News, Chennai.